சிஸ்டர் குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷி குஷியா இருக்கேன். ம். ஆ. பாபா வந்து எப்படி சேவை செய்யணும் அப்படிங்கிறத சொல்றாரு. என்னன்னா, ஒண்ணு பாபாவுக்கு எத்தனை பேருக்கு பாபாவுடைய அறிமுகத்தை கொடுத்தீங்க அப்படிங்கிறத சொல்றாரு. ஆனா எப்படி அறிமுகம் கொடுக்கணும் அப்படின்னா, வார்த்தையினால மட்டும் கிடையாது. உங்களுடைய ஒவ்வொரு செயல்னாலும், ஒவ்வொரு விஷயத்தின் மூலமாகவும் பாபா வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இத நம்மள வந்து சோதனை பண்ணும் பொழுது, ஒரு டார்ச்சர் பண்றாங்க அந்த மாதிரி டைம்ல, நாடா இப்படி ஆச்சேன்னு நினைக்கிறது இல்ல. இது பாபா வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு. அப்படி புரிஞ்சுக்கணும் அது. இல்லையா? ஆ, ஆனா அந்த நேரம் அது தோணாது. அதுதான் பிரச்சனை. சாதாரண மனிதனா மாறிடுவோம். தேவமயத்துல வந்துருவோம் நாங்க. ஆ, எல்லாருமே. அப்ப பாபா சொல்றாரு, ஆ, சார்ட் வந்து எத்தனை பேருக்கு குடுத்தேன்னு மட்டும் வைக்காதீங்க. கூடவே பாப்தாதாவுடைய அன்பையும், உறவையும் அந்த ஆத்மாக்களுக்கு எடுத்துட்டு அனுபவம் பண்ண வச்சீங்களா? அதையும் வெளிப்படுத்துனீங்களா? உங்ககிட்ட வரும்போது, இது கடவுளுடைய குழந்தைகிட்ட வந்திருக்கிறன்ற உணர்வு, அந்த அன்பு அவங்களால உணர முடியுதா? அவங்க என்ன உறவுன்றத அவங்க அவரோட குழந்தை, இப்படித்தான் குழந்தை ஆகுறாங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு அனுபவம் பண்ண வச்சீங்களா? அப்படி பண்ண வைக்கலன்னா, நீங்க பண்ணதுக்கு பேரு சேவையே கிடையாது. அரகுர சேவைன்றார். இப்ப முழுசா நீங்க சரண்டர் ஆயிட்டீங்க. அதனால சேவையும் முழுசா பண்ணணும். ஸோ எந்த அளவிற்கு நீங்க பாப்தாதோடைய அன்பையும், உறவையும் உங்க எண்ணம், சொல், செயலால வெளிப்படுத்தின அப்படின்னு செக் பண்ணுங்க. அப்ப ஒரு ஒரு செகண்டும் நான் அப்பாவை வெளிப்படுத்துறேன், அப்பாவை வெளிப்படுத்துறேன்றதே தான் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அந்த டெஸ்ட் பேப்பர்ல அடி வாங்கிட்டு வந்த அப்புறம் தான் அப்பாவை வெளிப்படுத்துற ஞாபகமே இருக்காது. நம்மள பாதுகாத்துக்கிறதே பெரிய கஷ்டமா இருக்கும். ஆமா. ஆ, அந்த டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நினைவு வரும். ஐயோ! ஆ, நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு. கரெக்ட். அதுக்கு தான் மெயினா இந்த அவ்யக்த முரளி, மற்ற முரளி எல்லாம் பார்க்கும்போது நமக்கு டக்கு டக்கு டக்குன்னு நீ பண்ண தப்பு இதுதான்னு டக்குன்னு தெரிஞ்சிடும். ஆனா நெறைய பேர் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் டிப்ரஷன் போயிட்டாங்கன்னா, முரளி படிக்கிறத விட்டுருவாங்க. எனக்கு மூடு சரியில்ல. மருந்தே இதுதான். உடம்பு சரியில்லைன்னா மருந்து இல்ல சாப்பிடணும். மருந்த விட்டுட்டு மத்ததெல்லாம் இருந்தா, போய் சொந்தக்காரங்க கிட்டயும், பிகேஸ் கிட்டயும் ஃபோன் பண்ணா அவங்களுக்கு என்ன தெரியும்? இல்லையா? சோ இதுதான் முக்கியமான விஷயம். அப்ப பாபா மேல நம்பிக்கை இல்ல. பாபா முரளியில கண்டிப்பா எனக்கு சொல்லியிருப்பாருன்ற நம்பிக்கை இருந்தா, ஜோசியக்காரனை நம்புறோம். அது அந்த அந்த கிளி எடுக்கிற சீட்ல என்னுடைய ஜாதகம் இருக்குன்னு நம்புறோம். ஆனா பாபா குடுக்குற முரளியில எனக்கு தீர்வு இருக்குன்னு நம்ப மாட்றோம். ஆமா. ம். சோ அதனால சும்மா செய்திய குடுக்கறது சேவை கிடையாது. உறவில் எடுத்துட்டு வர்றது. இல்ல நம்ம வீட்டுக்கு ஒரு மருமக வராங்கன்னா, எப்படி கூட்டு வராங்க? அதுக்கப்புறம் உள்ள வந்து உதைப்பாங்க. அது வேற விஷயம். ஆனா கூட்டு வரும்போது அழகா ஆரத்தி எடுத்து எங்க வீட்டு மகாலட்சுமியே வருது. அப்படி ஒரு கௌரவத்தோட இட்டுட்டு வரோம்ல. அப்ப இது ஒரு குடும்பம் தானே இது. அப்ப நம்ம அங்க விட குடும்பத்துக்குள்ள அங்க விட ஒரு நிச்சயம் தானே பிரதர். நம்ம ம், பொண்ணாட்டம் நம்ம பாத்துக்குவாங்க. ஒரு நிச்சயம் தான் அங்க வச்சாதான் அதுவும் ம். செய்ய முடியும் அங்க விட. கண்டிப்பா, அந்த நிச்சயம் பாபா மேல வைக்கணும் நம்ம. கண்டிப்பா. இத பாத்தீங்கன்னா, பாண்டவர்கள் உடைய அப்பா பாண்டு மகாராஜா வந்து இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணி இட்டு வர்றாரு. குந்திக்கு அப்புறம் மாதுரின்னு ஒரு பொண்ண. ஜென்ரலா மனைவி என்ன ஆவா இன்னொரு பொண்ண இட்டுட்டு வந்தா? ஆனா அவனே சொல்லிடுவான். குந்தி தேவிய அக்செப்ட் பண்ணாதான். மற்றபடி நான் எதுவும் கேரண்டி கொடுக்க முடியாதுன்னு தான் வரான். அப்ப அவரு போருக்குலாம் போயிட்டு வராருன்னு சந்தோஷமா இவ ஓடியாராம். ஓடியாரும்போது அவன் ஜோடியா வரும்போது எப்படி இருக்கும்? ஒரு செகண்ட் அப்படி நிக்கிறா. அடுத்தது என்ன பண்றா? புரிஞ்சுக்கிறா. புரிஞ்சுக்கிட்டு அவன் சொல்றான்னு நினைக்கிறான். இந்த மாதிரி நீ ஏத்துக்கிட்டாதான், இல்லாட்டினா நான் அவளை ஏத்துக்க மாட்டேன்ற மாதிரி சொல்றான். உடனே அவ என்ன பண்றா? ஜென்ரலா பொண்ணுங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும் இந்த மாதிரி சூழ்நிலை வந்துச்சுன்னா, இல்லையா? அவ உடனே அந்த பொண்ண கட்டி அணைச்சு, நீ என்னுடைய தங்கச்சி வான்ட்டு அழைச்சிட்டு போறா. இது ஆக்சுவலா லௌகீகமா பார்த்தா அப்படி நடக்க வாய்ப்பில்ல. இது நம்ம குடும்பத்துல எடுத்துட்டு வரும். சிவனுடைய மனைவி இட்டுட்டு வரும். நாமும் சிவனுடைய மனைவி தான். பூசா வரவங்களும் சிவனுடைய மனைவி தான். இந்த இங்க சக்காலத்தி சண்டை இருக்கக்கூடாது. ஆனா இருக்குது. அதுதான் பிரச்சனை இல்லையா? அப்ப சிவனுடைய மனைவி அந்த ஒரு மரியாதை கொடுக்கணும். இந்த மனைவியில எந்த மனைவியை அவர் ஏத்துக்குவாருன்னு அவருக்கு தான் தெரியும்.
ம். இல்லையா? சோ அந்த கவனம் இருக்கணும். அந்த உறவில் எடுத்துட்டு வரணும். ஆனா எடுத்த உடனே மனைவின்னு சொன்னா பயந்துருவாங்க. சோ குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு வரும். கடவுளுடைய நேரடி குழந்தை நீங்க அப்படின்னு சொல்லி அந்த உறவை எடுத்துட்டு வரணும். அப்பதான் நீங்க செய்தி கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். சோ அவர்களை உங்களுடைய உறவுகளாக மாத்துறதுக்கு பேரு தான் பிரம்மகுமார் குமாரிகளாக சிவனுடைய குலத்தை சார்ந்தவர்களாக மாத்துறீங்கன்னு அர்த்தம். இல்லையா? நானும் பிரம்மகுமாரி தான், நீங்களும் பிரம்மகுமாரி தான். ம். ஜாக்கிர் நாயக் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, எல்லாருமே பொறக்கும் போதே முஸ்லிம் தான். வளர வளர தான் கெட்டு போய் வெளில காஃபிரா போயிடுறாங்க. அப்படி சொல்றாரு. ஆனா அது உண்மையிலே ம். நாம சொல்லணும். எல்லாருமே பிரம்மகுமாரிகள் தான். ம். எந்த மதத்தை சார்ந்தவரா இருந்தாலும் முதல்ல ஆதாம் தானே. அவருதான் ம். பிரம்மா. அவருடைய குழந்தைகள் தான். எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, உங்களுக்கு தெரியல, அழைச்சிட்டு ம். வரும். அவ்வளவுதான். இதுக்கு பேரு தான் அவர்களை உங்க உறவுகளா ஆக்குறது. ஆனா எப்ப நீங்க அவர்களை உங்கள் உறவுகளா மாத்த முடியும் அப்படின்னா, அன்புனால தான் முடியும். அவர்களை அன்பானவர்களாக நீங்க மாத்தும்பொழுது தான் அவங்க இதுதான் என்னுடைய குடும்பம்னு உணர்வாங்க. யோசிச்சு பாருங்க. ஒரு ஃபேமஸான ஈஷா யோகா. ஈஷா யோகா மேல நெறைய தவறான அலிகேஷன்ஸ்லாம் இப்ப வருது. ம். ஆனா அப்பயும் சொல்றாங்க, அவங்க ஒரு நடிகை, ஃபேமஸான நடிகை டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. அந்த இப்ப கூட உடம்பெல்லாம் நோய் வந்துச்சுல்ல, ஏதோ ஒரு நோய். அந்த மஸ்குலர் டிஸ்ட்ராஃபின்ட்டு சமந்தா. அவங்க சொல்றாங்க, "ஈஷா யோகா தான் என்னுடைய வீடு." இவ்ளோ பிரச்சனைலாம் சொல்றாங்க, விட்டு குடுக்காம என்னுடைய வீடுன்ட்டு. ம். ஆனா அவங்களுடைய வீடு பிரம்மகுமாரின்றது சொல்றதுக்கு கூட யாரும் இல்ல போல இருக்குது அவங்க கிட்ட. சொன்னா வந்துருவாங்க. வராம எங்க போயிட போறாங்க? சொல்லணும் இல்ல? என்ன பண்றது? இப்போதைக்கு நாடகத்துல அப்படி பதிவாகல போல இருக்கு. ஏன்னா பணக்காரர்களை தேடி அவங்களா போறாங்க. நம்மளா போனா நம்மள இளக்காரமா கூட நினைப்பாங்க. அது ஒண்ணு இருக்குது. என்ன ம். பண்றது? ம். சோ அவர்களை அன்பானவர்களாக இது என் குடும்பம்னு சொல்ல வைக்கும் பொழுதுதான் அவங்க உறவுல எடுத்துட்டு வந்திருக்கிறீங்க. எப்ப அவர்கள் அன்பானவர்களாக ஆகிட்டாங்களோ அப்ப அவங்க உங்கள் உறவு ஆகிட்டாங்க. மற்றபடி சும்மா நான் செய்தியை கொடுத்தேன், பாபாவை நினைங்க, கடவுள் வந்துட்டாரு, சென்டருக்கு வந்து 7 நாள் கோர்ஸ் எடுத்துக்கோங்கன்னா அது பேணு ஊர்ற மாதிரி சேவைன்றது, பொறுமையா போகுதுன்ற. ஆ. அப்ப அதிவேக சேவை அது எப்படி அப்படின்னா, பாப்தாதா மறைமுகமாக எப்படி அந்த சொர்க்கத்தை கட்டி எழுப்புறாரு அப்படிங்கறத நீங்க புரிய வைக்கணும். இல்லையா? சொர்க்கம் உருவாகுது. அதை அதை அத அந்த அன்ப அதுல நீங்களும் எப்படி அணிலும் ஒரு கூழாங்கல்ல கொடுத்து சீதையை எடுத்துட்டு வர்றதுக்கு உதவி பண்ணிச்சோ, அந்த மாதிரி ஒவ்வொரு சீதையும் மீட்கிறதுக்கு நீங்களும் பங்கு வகிக்கிறீங்க, நானும் பங்கு வகிக்கிறேன் அப்படின்னு புரிய வைக்கும் போதுதான் அதோடைய ஆழம் அவங்களுக்கு புரியும். புரியுது. சொர்க்கத்தை கட்டுற வேலையை நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். இதுதான் பைபிள் வந்து ஜெருசலத்தை கட்டி எழுப்பினேன். ஆளாளுக்கு ஒவ்வொரு வீட்டு வாசல்ல வந்து செவுத்த கட்டுவாங்க. இங்க நம்ம பண்றதுதான் அது. ம். அதனால அவர்களோட அன்பையும் உறவையும் இணையுங்க. ஏன்னா எப்படியும் அவங்க உங்களுடைய உறவு தான். அவங்களுக்கு தெரியாது, ஆனா உங்களுக்கு தெரியும். அதனால அந்த உறவின் அவங்க என்ன உறவுல வராங்க அப்படிங்கறத அவங்களுக்கு ஞாபகப்படுத்துங்க. இல்ல சினிமாக்காரர் சொல்றாரு, நீயும் நானும் அண்ணன் தம்பி தான் ரஜினி பாட்டு பாடுறாரு. ஆனா எந்த விதத்துல அண்ணன் தம்பின்னு தெரியாது இல்ல. அதை நாம வந்து புரிய வைக்கணும், ஞாபகப்படுத்தணும். 5000 வருஷம் கழிச்சு இதே மாதிரி உங்களை நாங்க கூட்டு போக வருவோம், நீங்களும் வர்றீங்க, கடவுள் வராரு கூட்டு போறதுக்கு அப்படின்னு சொல்லுங்க. சோ பல ஜென்மங்களாக பிரிந்திருந்த ஆத்மாக்களை அன்பானவர்களாக மாத்துங்க. அன்பானவர்களா எப்படி மாத்த முடியும்? நம்ம அன்பா இருந்தாதான் அவங்க அன்பானவர்களா மாறுவாங்க. நம்ம அன்பினால அவங்க மாத்தணும் அன்பாக. இப்ப சேவை மறைமுகமாக நடந்துட்டு இருக்கே தவிர பிரத்யக்ஷ ரூபத்துல நடக்கல. மியூசியத்துக்கு வரும் பொழுது பிரத்யக்ஷ ரூபமாக தெரியறது வேற விஷயம். ஆனா ஜென்ரலா சேவை வந்து மறைமுகமா தான் நடந்திருக்கு. இல்லைன்னா எல்லா இடத்திலும் கடவுள் சொல்றாருன்னு இல்ல வரணும் இல்லையா? இப்ப சமீபமா வந்து ஆந்திரால ஏதோ ஒரு சிஸ்டரை வந்து கேட்டாங்களாம்,
இந்த மாதிரி என்ன நீங்க கணவன் மனைவி எல்லாம் பிரிக்கிறீங்களாமன்ட்டு பெரிய இஷ்யூ போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ இங்க அது முக்கியமான விஷயம் இல்ல. பேசுறது கடவுள். என்ன இங்க கடவுள் பேசுறாராம உண்மையா அப்படி கேட்க வைக்கணும். அப்ப கடவுள் வார்த்தையை அவ எடுக்காததுனால தானே இந்த பிரச்சனை. தேவை சொல்லும் போதெல்லாம் பாசிட்டிவ் திங்கிங் பாசிட்டிவ் திங்கிங் பாசிட்டிவ் திங்கிங்னா அப்படிதான் கேட்பாங்க. பேசுறது கடவுள்ன்றதும் இங்க முக்கியமான விஷயம். அடுத்தது நீங்க என்னவோ பண்ணிக்கோங்க, அது உங்க இஷ்டம். அப்ப நம்ம தைரியமா சொல்லலாம், நாங்க சொல்லங்க கடவுள் சொல்றாருன்ட்டு. ஏன் பயப்படணும்? இங்க பேசுறது கடவுள். சபரிமலைக்கு போறவன் பிரம்மச்சரிய விரதம் இருந்து தானே போறான், அவன் பயப்படுறானா? ஒரு பக்தன் பயப்படுறது இல்ல, ஆனா நம்ம பயப்படுறோம். ஏன்னா அப்பாவை வெளிப்படுத்தல, நம்மள வெளிப்படுத்திக்கிறோம். இதுதான் பிரச்சனை. அதான் பாபா சொல்றாரு. சோ இந்த இதை நடத்திட்டு இருக்கிறது யாரு? அவரோட உறவுகள் இணைக்கப்படுதுன்றதுதான் இங்க முக்கியமான விஷயம். இங்க வரும் ஜென்ரலா ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் லவ் பண்ணாலே எவ்வளவு பிரச்சனை வருது. வேற ஜாதி வேற மதம்னும் போது இன்னும் பிரச்சனை அதிகமாகும். இங்க உடம்பே இல்லாதவரை லவ் பண்ணா விட்டுருவாங்களா? இல்லையா? கண்டிப்பா வரும் பிரச்சனை. ஆனால் அவர் யாருன்னு தெரியப்படுத்தணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் இப்ப மறைமுகமாக இருக்குது. எப்ப இந்த சேவை வெளிப்படுதோ இல்லையா, அந்த உறவு, அவர் என்ன உறவுன்றத வெளிப்படுத்துறதுதான் இங்க முக்கியமான சேவையே. இங்க வந்து அமைதி கிடைக்கும், அதெல்லாம் சும்மா வெளியில இருந்து கூப்பிடுறதுக்காக, அவ்வளவுதான். இங்க வந்தும் அதே பேசிட்டு இருக்க கூடாது. இங்க கடவுள் பேசிட்டு இருக்காரு, அதை ஞாபகப்படுத்தணும். அதுதான் முக்கியமான விஷயம். சோ சேவையை விருத்தி அடையிறதுக்கு புது புது திட்டங்களை உருவாக்குங்க. எப்படி சத்தத்தை வந்து பரவு செய்யறது? தைரியமாக போய் செய்தியை கொடுங்க. இதுதான் முக்கியமான விஷயம். கடவுள் வந்திருக்கிறாருன்றதுதான் செய்தி. பாசிட்டிவ் திங்கிங் செய்தி கிடையாது. அது பாபாவை பிடிக்கும் போது பாசிட்டிவ் திங்கிங் தானா வரும், சொன்னாலும் வந்துடாது இல்லையா? சோ அப்ப தைரியமா சொல்லுங்க, கடவுள் வந்திருக்கிறாரு. நீங்க இப்ப உலகம் அழிய போற நேரம், அதை நாங்க சொல்ல தேவையில்ல, நியூஸ் சேனலை திறந்தாலே தெரியும் உங்களுக்கு. புட்டின் ரெடியா வச்சிருக்கிறாரு அணுகுண்டு போடுறதுக்கு. அப்புறம் உலகம் அழியாம என்ன ஆகும்? அப்ப அதுக்கு முன்னாடி நீங்க மீண்டும் இந்த கலியுகத்துல சிக்காம தப்பிக்கணும். பேயா கூட அலையக்கூடாது. அதுக்குதான் இறைவனை நினைக்க சொல்றோம். நட்சத்திரம் மாதிரி அவர் நம்மளுடைய அப்பா, கூட்டிட்டு போக வந்திருக்காரு. எத்தனை பேர் உடம்பு சரியில்லாதப்ப என்ன அழைச்சிட்டு போக முருகா, அழைச்சிட்டு போக முருகான்னு தானே சொல்றீங்க. இப்ப அழைச்சிட்டு போக வந்திருக்கிறார். நீங்க ஜஸ்ட் அவர் நினைவுல இருக்கணும்னு தைரியமா சொல்லுங்க. அவ்வளவுதான். உலக அழிவுக்கு முன்னாடி நம்ம ஆனந்தமா போயிடுவோம். ஏன்னா அது உலக அழிவு நிச்சயிக்கப்பட்டது. சயின்ஸும் ஒத்துக்குது, எல்லா மதமும் ஒத்துக்குது. இப்ப எல்லா மதமும் ஒத்துக்கும் போது நம்ம கிட்ட எப்படி அவங்க பிரச்சனைக்கு வர முடியும்? இப்ப எல்லாத்தையும் மறக்கணும், அதனால பற்ற விட சொல்றாரு. இதை நினைச்சு அதையும் நினைச்சு நினைக்க முடியாது. சரி, நீங்க பற்ற விட தேவை, இறைவனை நினைச்சிட்டு இருங்க, அவ்வளவுதான். இவ்வளவுதானே செய்தி. இதை சொல்றதுக்கு என்ன பயப்பட வேண்டியது இருக்குது? சோ அப்ப மியூசியம், கண்காட்சி இதெல்லாம் நடத்திக்கிட்டே இருங்க. அதுக்கு பிறகு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னெல்லாம் அவங்கள பண்ண சொன்னீங்களோ அதெல்லாம் நீங்க பண்ணணும்ன்ற இல்லையா? தூய்மையா இருங்க, அமைதியா இருங்க, அப்பாவோட, இது எல்லாம் சொல்றதா இருக்கக்கூடாது. அதை நீங்க பண்ணணும். நீங்க பண்ணணும். நீங்க பண்றீங்களான்றத அவங்க பார்ப்பாங்க. அதுதான் முக்கியமான விஷயம் இல்லையா? அமைதியை போதிக்கிறாங்க, அவங்களே டங்கு டங்குன்னு கத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, அதனாலதான் பாபா இன்னும் வெளிப்படல. வந்தா பாபா பேரு கெட்டு போயிடும். என்னடா இதான் உங்க கடவுள் சொல்லி கொடுத்தாரா? இல்லையா? ஒரு பாதிரியார் தப்பு பண்ணா அவர் பண்ணாருன்னு நம்ம நினைக்கிறது இல்ல. கிறிஸ்தவ மதமே அப்படிதான் நினைக்கிறோம் இல்ல. எங்கேயோ ஒரு தீவிரவாதி தாடி வச்சுட்டு ஒருத்தனை கொலை பண்ணிட்டா முஸ்லீம் மதமே அப்படிதான் நினைக்கிறோம். அப்ப இங்க கடவுளே சொல்லி கொடுக்கிறாருன்னா நமக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்குது, அதுல கவனம் இருக்கணும். சோ அதனால நீங்க அவங்கள என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்றீங்களோ அதெல்லாம் நீங்க பண்ணுங்க. சோ கூடி எப்படி இந்த உலகத்திற்கு இது என்ன நேரம்னு நம்ம புரிய வைக்கிறது, என்ன காரியம் நடந்துட்டு இருக்குது, ஒரு தெய்வீக காரியம் நடந்துட்டு இருக்குதுன்றத எப்படி புரிய வைக்கிறது. ஏன்னா நிறைய பேர் சொல்றாங்க, தேவர்களின் ஆட்சி வரப்போகுது, முருகனுடைய ஆட்சி வரப்போகுது, சித்தர்களுடைய ஆட்சி வரப்போகுதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா அது எப்படி,
அப்படிங்கிறத எப்போ நாம சொல்றோம் இல்லையா. ம். அவங்க இதுல போய் சித்தர்கள்னா என்ன, எல்லாத்தையும் துறந்தவர்கள். ஆனா அது இல்லற மார்க்கம் தான். ஆனா புத்தியினால இந்த சுயநலம் இருக்காது அப்படிங்கிறத சொல்லி கொடுக்க கடவுள் வந்திருக்கிறார். அவங்க சொல்றது கரெக்ட் தான், அது தானா நடக்காது. தானா நடந்தா கடவுளுக்கான அவசியம் கிடையாது இல்லையா. அப்ப கடவுள் வந்து இதை சொல்லி கொடுக்கிறாருன்றத சொல்லணும். சோ ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்கு செய்தி போயே ஆகணும். இன்னும் நியூஸ் பேப்பர் மூலமாக நடக்க வேண்டிய சேவை தொடங்கவே இல்லைன்ற இல்லையா. தினம் தினம் ஒரு ஒரு பக்கம் நமக்குன்னே ஒதுக்கணும் ஒரு காலம். அதை பார்க்க பார்க்க அவங்களுக்கு தோணும், இது என்னதான் இது அப்படின்ட்டு. ஸோ அந்த காலத்துல எல்லாம் அந்த ராணி புக்கு இந்த மாதிரி புக்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசி பக்கம் ஒரு சில விளம்பரம் வரும். அது அந்த நேரம் ஒன்றும் புரியாட்டினா கூட ஆமா ஏதோ ஒன்று வந்துச்சு இல்ல, டிவியில அவரை பார்க்கும்போது இவர் அங்க பார்த்தவர் தானே அப்படின்னு தோணும். அந்த பக்கம் அதுதான். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தானே ஏந்திருப்பாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா பாபாவுடைய செய்தியை அவர் போட்டார் இல்ல, நித்யானந்தா வந்து கதவை திறங்கள் காத்து வரட்டும்னு ஏதோ ஒன்று போட்டாரு. இவரு அத்தனைக்கும் ஆசைப்படுன்னு ஈஷா யோகா போட்டாரு. அந்த பத்திரிகை மூலமா தான் இவங்க ஃபேமஸ் ஆனாங்க. அப்ப அந்த மாதிரி நம்ம எழுதுறோமா? இன்னும் ஆரம்பிக்கவே இல்லைன்னு அப்ப சொன்னார். இது 1969 முரளி, 50 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் ஆரம்பிக்கல. இப்ப பாருங்க. சோ ஒரு குழுவாக ஒருவருக்கொருவர் புரிதல் ஏற்படுவதன் மூலமாக, ஒருவருக்கொருவர் சகயோகம் கொடுக்கறதன் மூலமாக நீங்க இந்த எல்லையற்ற ரூபத்தை எல்லையற்ற சேவையில எடுத்துட்டு வரணும்ன்ற இல்லையா. நான் வந்து இந்த ஊருக்காரன் அந்த சென்டருக்கு போகக்கூடாது, அந்த சென்டருக்காரன் இந்த சென்டருக்கு வரக்கூடாது, தமிழ்நாட்டுக்காரன் போய் ஆந்திரால சேவை செய்யக்கூடாது, கர்நாடகால சேவை செய்யக்கூடாது, டெல்லிக்கு போக என்ன எங்க பெர்மிஷன்லாம், இப்படி எல்லாம் இருந்தா என்னைக்கு பாபா வெளிப்படுவாரு. கிறிஸ்தவன் எல்லாம் எவ்வளவு சந்தோஷப்படுறான், ஒருத்தன் வந்து இப்போ செய்தி சொன்னா வா சூப்பர்ன்ட்டு எல்லாம் வராங்க. அவங்க சொன்னாங்க டேய் அது நம்ம சர்ச்சை கிடையாது, எதுக்கு நீ அங்க போய் ஸ்தோத்திரம் போடுறேன்னா போடுறான். அவங்களுக்கு சந்தோஷம், இயேசு வெளிப்படுத்தினா போதுன்ட்டு. ஆனா இயேசு கடவுளே கிடையாது. அப்ப நம்ம எப்படி வெளிப்படுத்தணும்? வெளிப்படுத்துறது ஸ்ரீமத்தா, வெளிப்படுத்தாம இருக்கிறது ஸ்ரீமத்தா? இங்க தலைகீழ மாறி போயிடுச்சு எல்லாமே இல்லையா. வெளிப்படுத்தாம இருக்கணும், வெளிப்படுத்துறதுல ஸ்ரீமத்து கிடையாது. அப்ப 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 அவங்க தப்பா வெளிப்படுத்திட்டு போறாங்க. நீங்க கரெக்டா வெளிப்படுத்தியிருந்தா பாபா அப்படிதான் வெளிப்படணும்னு இருக்குது. யாரோ ஒரு அஞ்ஞானி வந்து இப்படி வெளிப்படுத்த வேண்டியதா போயிடுச்சு இப்ப. அப்ப பாபா சொல்றாரு, இது எல்லையற்ற சேவை, உங்க வீட்டு திருவிழா. அது டெல்லியில நடந்தாலும் சரி, ஆப்பிரிக்கால நடந்தாலும் சரி, அமெரிக்கால நடந்தாலும் சரி இல்லையா. பாபா ஒரு போன சண்டே முரளியில தான் கேட்டார், பாபா வந்துட்டாருன்ற செய்தியை யார் வெளிப்படுத்துவா, அந்த முரசு, வெற்றி முரசு எங்க ஒலிக்கும் அப்படின்னு கேட்கிறாரு. டெல்லியிலன்றாங்க. டெல்லியில மட்டும் ஒலிச்சா போதுமா? எல்லா இடமும் ஒலிச்சாதானே தெரியும். இது உலக சேவைன்றதே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது நம்ம ஆளுங்களுக்கு. இது நம்ம சென்டர் சேவை. அவங்களும் அப்படிதான் புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப இது உலகம் ஃபுல்லா நம்மளுடைய குடும்பம் வெறித்தனமா சேவை செய்யணும். அப்ப அந்த சேவையில வந்து முதல்ல நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாகுபாடு போகும். ஏன்னா நமக்குள்ளேயே 1008 பாகுபாடு இருந்து எப்படி உலகம் ஒரு குடும்பம்னு சொல்ல முடியும்? உலகம் ஒரு குடும்பம், அந்த சென்டருக்கு எல்லாம் போவாதீங்க, நம்ம சென்டருக்கு வாங்க. அப்புறம் எங்க உலகம் ஒரு குடும்பம் இல்லையா. அதான் பாபா சொல்றாரு. சோ இந்த குழுவுல இருக்கிற ஒவ்வொருத்தருடைய ஊக்க உற்சாகம் எந்த ரூபத்துல வெளிப்பட்டு இருக்குது அப்படின்னா, பாபா எதை விரும்புறாரோ அதை 100% செய்தே தீருவோம். அந்த அளவுக்கு ஊக்க உற்சாகம் இருக்குது. அதாவது அது ஆல்ரெடி நடந்தே தீரும், கண்ணு முன்னாடி பாக்குறாங்க, அப்படி இருக்குதுன்றாங்க. சோ ஒவ்வொருத்தருடைய மைண்ட்லயும் வந்து முழுசா சரண்டர் ஆயிடணும், லௌகிக வேலையில இருந்து விடுபட்டுடணும், முழுக்க முழுக்க பாபா சேவையில சரண்டர் ஆகணும் அப்படின்னு தான் இருக்குது. கவலைப்படாதீங்க, அந்த நாளும் வரும் அப்படிங்கிற. அந்த நாள் வரும்போது சந்தோஷப்படுறீங்களா? ஐயோ ட்ரெயின் போயிடுச்சா, வெள்ளத்துல மாட்டிக்கிட்டோமா? பாபா சொல்லி இருக்கிறாரு, இங்க வந்தவொடனே நீங்க திரும்பி போக கூடாதுன்னு சொல்லுவேன், இருப்பீங்களான்னு கேக்குறாரு.
அந்த நாளும் வரும் அப்படின்னு சொல்ல கவலைப்படாதீங்க, அந்த நாளும் வரும். அப்பவே எச்சரிக்கை கொடுத்துருக்கிறாரு. நடுவுல நிறைய இந்த கொரோனா வரும்போது மாட்டினாங்க. நிறைய தடவை அது மாதிரி மாட்டுறாங்க இல்லையா? அந்த நேரம் ஜாலியா இருந்தீங்களா? ஐயோ போக முடியலன்னு பதறினீங்களா? இல்லையா? சோ அது அது ஒரு ட்ரைலர். கொஞ்சம் கொஞ்சமா டெஸ்ட் பண்ணிக்கிட்டே வராரு. கரோனாவே ம். ஒரு ட்ரையல் தான் பிரதர். நமக்கு எல்லாம் ஒரு ட்ரையல் தான் உண்மையாவே. கரெக்ட். போறதுக்கு பாபா சொன்ன மாதிரி வீட்டை விட்டு வெளில வர முடியாத நிலை வந்தது. எவ்வளவு காசு இருந்தாலும் ஒண்ணுமே பண்ண முடியாத நிலை இருந்தது. இப்படி ஆச்சு. ம். சோ பாபா சொல்றாரு, அது எப்ப நடக்கும் அப்படின்னா, புத்தியினால முழுக்க முழுக்க பாபா கிட்ட அர்ப்பணம் ஆகும்போது அது நடக்கும். பிறகு ம். லௌகீக வேலையில இருந்து விடுபடுறதுக்கெல்லாம் அதிக நேரம் ஆகாதுன்ற. அதுக்கு முன்னாடி நீங்க மனதால தயாராகிடுங்கன்ற. நான் முழுக்க முழுக்க பிரம்மகுமாரி பாபா வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். எண்ணம் சொல் செயலாளன்றது லௌகீக வேலையில இருக்கும்போதும் ஞாபகம் இருக்கணும். நீங்க வேலைக்கு போறதே அதுக்காக தான் இருக்கும். ஒரு ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, ஒரு அஞ்ஞானி. அவங்க என்ன சொல்றாங்க, நான் ஃபர்ஸ்ட் பிரம்மகுமாரி ஞானம் ஆன உடனே அவங்க கிட்ட சொல்றேன் இந்த ஞானத்தை. அவங்களுக்கு செம கோபம் வருது. எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. நான் வந்து ஒரு மியூசிக் கிளாஸ்க்கு போனேன். அங்க போனோடனே அந்த அம்மா முதல் பாடமே பிரம்மகுமாரி ஞானம் தான் எடுக்கும். கோபம் வருது அவங்களுக்கு. ஆனா அப்படித்தான் இருக்கணும் இல்லையா? அங்க கூப்பிடுறதே எதுக்கு? முதல்ல இதை கொடுக்கதான். அதே மாதிரி எங்க ஊர்ல ஒரு டாக்டர் இருக்காரு, கண் டாக்டர். முதல்ல பேஷண்ட்டுக்கு பாபா ஞானம் தான், அப்புறம் தான் கண்ணை பாக்குறது. அதே மாதிரி அங்க ட்ரைனிங் நர்ஸ், ட்ரைனிங் டாக்டர்ஸ் எல்லாம் வருவாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல. வர எல்லாருக்கும் இது. அதனால அங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் பிரம்மகுமாரி அந்த நோட்டீஸ் கொடுத்தா இதுவா இது எங்க டாக்டர் சொல்லுவாரேன்னுவாங்க. எவ்வளவு சூப்பரா வெளிப்படுத்தினார் இல்லையா? அதை பயன்படுத்தணும். டாக்டர் டீச்சருங்களுக்கு எல்லாம் செம வாய்ப்பு, பயன்படுத்தணும். அவ்வளவுதான் பிரதர். குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா மருந்து இஷ்டம் இருக்கோ இல்லையோ ஊத்துதானே ஆகணும். அந்த மாதிரி அவ்வளவுதான், இருக்கு மூக்க இப்போ. புடிச்சிட்டு ஊத்து. கரெக்ட். அவருக்கு அந்த பவரும் இருக்குது. ஆமா. டாக்டர் சொன்னா எதா இருந்தாலும் கேட்பாங்க இல்லையா? இப்ப ஆமா. அவர் கண் டாக்டர், பட் மத்த டாக்டர்னா இன்னும் கேட்பாங்க. அந்த மனநோய் டாக்டர்லாம் டக்குன்னு கேட்டுருவாங்க. சோ அதனால இந்த நேரம் உங்க மனதால இன்னும் நீங்க சரண்டர் ஆகல, ஆகிடுங்க. அதுக்கப்புறம் யாருடைய ரிசல்ட் எப்படி இருக்குதுன்றத வச்சு உங்களுக்கு நம்பர் போடப்படும். ஃபர்ஸ்ட் ரேங்கா, செகண்ட் ரேங்கா, இதெல்லாம். மதுபன் வந்து எப்பவுமே அது பட்டி தான். மதுபன்னாலே அந்த குழு தான். பட்டி ப்ரோக்ராம் நடந்தாலும் சரி, இல்லாட்டினாலும் சரி, மதுபன்னாலே பட்டி தான். நீங்க தொடர்ந்து மதுபனுக்கு வந்துகிட்டே இருப்பீங்க. அழிவற்றவனாக இருக்கக்கூடிய நிறுவனம் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. அதாவது இன்னும் நான் சாகல பாபா, உங்களை விட்டு போகல பாபா. அதுக்காக தான். அதான் நீங்க வரல, லெட்டர் வரலன்னா இந்த குழந்தை செத்துச்சான்னு பாபா கேட்பாராம். இல்லையா? சோ மிகப்பெரிய சரண்டர் என்ன அப்படின்னா எண்ணத்தினால சரண்டர் ஆகுது. பாபா சொல்றதை எண்ணத்தினால கூட மீறாம இருக்குது. சீதை வந்து காலை எடுத்து வைக்கிறாங்க கோட்டுக்கு வெளியில. ஆனா முதல்ல எண்ணத்தினால தானே வைக்கிறாங்க. போகணும்னு முடிவு பண்ண பிறகுதானே காலை எடுத்து வைக்கிறாங்க. அந்த எண்ணத்தில் கூட பாபா சொன்னதை மீறாம இருக்கிறது தான் சரண்டர்ன்றாங்க. அது அது அப்ப அப்ப என்ன அர்த்தம்னா பாபா சொல்றாரு, எந்த வீண் எண்ணன்ற குப்பையும் இருக்கக்கூடாது. இந்து தெய்வத்துக்கு நீங்க பிள்ளையார் சதுர்த்தி, சரஸ்வதி பூஜை எதா இருந்தாலும் முதல்ல வீடு ஃபுல்லா கழுவும். அதிலும் குறிப்பா அந்த இடத்த ரொம்ப கிளீன் பண்ணுவோம். சுத்தப்படுத்திட்டு தான் அங்க சாமியை ஆவாகனம் பண்ணுவோம், தெய்வத்தை. அப்ப இங்க கடவுளே நம்ம மனசுல இருக்கணும் அப்படின்னா அதுல குப்பை இருக்கலாமா? வீண் எண்ணமே வரக்கூடாது. வெறும் ஆத்மா ஆத்மா ஆத்மா. உடம்பே பாக்குற எண்ணம் கூட வரக்கூடாதுன்ற. ஆனா இந்த வீண் எண்ணங்கள்னாலேயே உங்களுடைய நேரம், சக்தி எல்லாம் வேஸ்ட் ஆகுது. இப்ப சேவைக்கு ஒரு பெரிய தடை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். என்னடா தடை வந்துச்சு, அதை கூட யோசிக்காதீங்கன்ற. நாடகப்படி கரெக்டா நடக்குது. அடுத்து என்ன பண்றது? ஏன்னா இதை யோசிச்சீங்கன்னா துக்கம் வந்துடும். அடுத்த சேவையை பத்தி யோசிச்சீங்கன்னா குஷி ஆயிடுவீங்க இல்ல. இது இல்லைன்னா அடுத்த சேவை ஒரு கதை, ஒரு ஒரு சினிமா பாட்டிலே வரும். ஒரு வாசல் மூடி ஒரு வாசல் திறப்பான் இறைவன் இல்லையா? சோ இங்க மூடுறதே இன்னொரு இடத்த திறக்கிறதுக்காக தான். சோ அதை புரிஞ்சுக்கணும். அப்ப வீண் எண்ணங்கள்னால நேரத்தையும் சக்தியும் ஏன் வீணாக்குறீங்க? எண்ணத்தினாலும் பாபா கிட்ட முழுசா சரண்டர் ஆகணும். சோ அந்த எண்ணத்தின் ஊக்க உற்சாகம் உங்களுடைய செயல்ல தெரியணும், முகத்துல தெரியணும். அதை நடைமுறைப்படுத்துங்கள். அச்சா
அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் முரளியை. ஓம் சாந்தி. நீங்க ஏதாவது இதை பத்தி சொல்ல விரும்புறீங்களா சிஸ்டர்? இல்ல பிரதர், அது பாபா சொல்றது உண்மைதான். அது நமக்கு அந்த தேகமயத்துல அந்த ஒரு செகண்ட்ல நம்ம மறந்துட்டு அதுக்கப்புறமா பாபா எங்களுக்கு மறந்துட்டோமே அப்படின்றது, அதுதான் அடுத்தவங்க பார்ப்பாங்க. பிரம்மகுமாரிசி போறாங்க இவங்க. என்ன இவங்க நடந்துக்கிற முறை எப்படி இருக்கு? முன்னாடி எப்படி இருந்தாங்க? இப்போ எப்படி இருக்காங்க? அப்படின்னு தான் இத எதிர்த்தரப்பு அவங்க பார்ப்பாங்க. குறிப்பா அதுல நம்ம இருந்து வீட்டுல அவங்க பாப்பாங்க, வருதா இல்லையான்னு முடிவெடுப்பாங்க. குறிப்பா நம்ம குடும்பத்துல பாப்பாங்க. இதான் ஆமா, உங்க ஃபர்ஸ்ட் சென்டர்ல சொல்லி குடும்பத்துல தான் பார்ப்பாங்க. கொடுக்குறாங்களான்னு ஆமா, டக்குன்னு சொல்லிடுவாங்க. அதுதான் பெரிய அவமானமே, பாபாவுக்கு வர ஆமா. நிந்தனையே. இப்போ அதனாலதான் வீட்ல வீட்டுல இருந்து இருந்து இப்ப வீட்டு சொல்லுவாங்களே, இது வீட்ல இருந்து முதல்ல நீங்க சேவை இது தொடங்குங்க. பண்ணி வெளிய ம், வாங்கன்னு சொல்லுவாங்க. அதுதான். ம். அப்ப முதல்ல வீட்டுல வீடு தான் ஜெயிக்கணும். எண்ணம் சொல் செயலால பாபா வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தாலே அவங்க அமைதியாயிடுவாங்க. ஆஹா, ஆமா. நம்ம என்ன சொன்னாலும் இந்த குழந்தை அமைதியா இருக்குது. அவங்க ஒண்ணு சொல்லி நீங்க 10 சொன்னீங்கன்னா பாபா பேரை கெடுக்குறீங்க. அவங்க அமைதியா கூட ஆகலாம், ஆனா பாபா பேரை ம். கெடுக்குறீங்கன்னு அர்த்தம். அவங்க இப்போ நம்ம அந்த மாதிரி நடந்துக்கிட்டா பாபாவுக்கு ம். பெருமை பிரதர். அவங்க Correct. நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்க நமக்கு நடந்துக்கிறது அது பாபா ஓகே, அவங்க சாத்தானுடைய இது. ஆமா, நம்ம அமைதியா இருக்கணும். அப்ப இந்த ம். அமைதியின் மூலமாக அவங்கள அமைதிப்படுத்தணும். அமைதியாவே ஆமா. இருந்தா அதான் பாபா சொல்றாரு, 2 கை சேர்ந்தாதான் சத்தம் கேட்கும். ஒரு கையால எவ்வளவு ஆமா. நேரம் கத்திட்டு இருப்பாங்க? ஆமா. அமைதியா சிரிச்சுட்டு அந்த இடத்த விட்டு வந்துருங்க. அவங்களே உணர்ந்து மாறிடுவாங்க. ம். ஓகே. ஓம் சாந்தி சிஸ்டர். தேங்க்யூ. ஓகே.